தொலைந்து போனே, பாத தெரியாம பயந்து நின்னே, வழி தெரிஞ்சும் நான் தொலைந்து போனே, பாத புரியாம பயந்து நின்றே. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, காரம் இழந்த என்னை தேடி வந்தது. உணர்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, காரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு இணை எதுவும் இல்லை. என்னை தேடுவ நீங்க நிறுத்தல், உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால் எங்கிதான் நீங்க. நீங்க என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கடல் தாண்டி வந்தி. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கி என் கரைகளெல்லாம் நீக்கினீர். உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஹல்லேலூயா. இந்த பாடலின் கருத்து எத்தனை பேருக்கு உணர்ந்திருக்கிறது?
ஆமென், ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த அந்த ஒரே மனிதனுக்காக கர்த்தர் ஒரு கடலை கடந்து அவனை விடுவிப்பதற்காக மாத்திரம்தான் அந்த பட்டணத்துக்கு தேசத்திற்கே போனார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. என்றால் அந்த விடுதலையை பெற்ற பின் அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொன்ன காரியம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க தயவு செஞ்சு இந்த எல்லையை விட்டு போங்க என்று. ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு அது தெரியும். இந்த விடுதலையை கொடுக்கும் பொழுது இந்த எதிர்ப்பு நிச்சயம் வரும் என்று கர்த்தருக்கு தெரிந்த பொழுதுலையும் அவர் ஒரு கடலை முழுவதும் கடந்து அந்த ஒரு மனிதனை விடுவிப்பதற்காக 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த ஒரு மனிதனை விடுவிப்பதற்காக அவர் கடலை தாண்டி சென்றார். அந்த கடலை தாண்டி செல்லும் பொழுது அதிலே கடல் அழிக்கப்பட்டது கண்டீங்க. அந்த அலைகள் அதிகமாக அடிக்கப்பட்டது நீங்க வாசிருப்பீங்க அந்த பகுதியில், அந்த பேசேஜில். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அநேக கட்டுகளையும் அவர் அறுத்து அநேக அற்புதங்களையும் அங்க செய்து அவனை விடுவிப்பதற்காக அவர் போனார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன விடுவிக்க, என்ன ரட்சிக்க, என்னை அவர் பிள்ளையாக தெரிந்து கொள்ள கர்த்தர் எனக்காக என்னை தேடி வந்தார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், ஒருவனுக்கு 100 ஆடு இருந்த பொழுது 1 தொலைந்து போனது, அதை தேடும்படிக்கு அவன் போனான் என்று. 99 ஆடுகளை பத்திரமா வச்சு தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆட்டை தேடும்படிக்கு அவன் முள்ளுகுள்ள இடைங்களெல்லாம் போனான் என்பதை நாங்கள் ஓமையாக அறிகிறோம். அதே போல வெள்ளி காசை தொலைச்ச அந்த ஸ்திரீயும் அதே போலதான் தொலைஞ்சு போனதை நான் பார்க்கிற வரைக்கும் விட மாட்டேன் என்று தேடினார். ஹல்லேலூயா. ஓமைகளாக கர்த்தரதை சொன்னாலும் இன்றைக்கு கர்த்தருடைய அன்பை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு அந்த கெட்ட குமாரனை போல ஒருவேளை வழி உலகி நீங்கள் தூரமாய் போயிருந்தாலும் இன்றைக்கும் கர்த்தரை அணைக்கும்படிக்கு ஆயத்தமா இருக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? அவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் ஏக்கமுள்ள கண்ணால் அவர் ஏங்கி நிற்கிறார் நமக்காக. நம்மை அவர் ஒருபொழுதும் வெறுக்காத ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஒரு விசுக்குள்ள அந்த கோரஸை மாத்திரம் ஆமென் பாடல் என்ன பாடுகிறது என்பது இரண்டாவது, புதிய பாடலோ பழைய பாடலோ, ஆனால் அந்த கருத்தை நீங்க உணர்கிறதுல தான் இருக்கிறது. போன வாரம் ஆமென் அபர்ணா அவங்க சொன்ன சாட்சியை நீங்க கேட்டீங்க. அவங்க அம்மாக்கு பிறந்த நாளிலிருந்து இப்படிப்பட்ட கிறிஸ்தவ பாடங்கள் படிச்சதே கிடையாது. ஆனாலும் அதுல எது தெரியுதோ எப்படி தெரியுதோ அப்படி அறிக்கை செஞ்சு பாடினாங்களாம். தேவன் அறிந்திருக்கிற நாம், வேதத்தையும் வார்த்தைகளையும் அறிந்திருக்கிற நாம், அதை பாடலாக எழுதப்பட்ட வரிகளை படித்து பாடுகிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்பை உணர்கிறவங்க இந்த பாடல், இந்த கோரஸை மட்டும் என்னோடு கூட சேர்ந்து பாட போறீங்க. நீர் என்ன மறக்கல, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. அந்த ஒரு கோரஸை மாத்திரம், நீர் என்ன மறக்கல சொல்லுங்க. நீர் என்ன விட்டு ஏக்கமுள்ள கண்ணால நீர் என்ன வெறுக்கல, என்னை விட்டு தள்ளி நீங்க தூரம் போகலப்பா. எனக்காக எந்த கடலையும் தாண்டி எனக்காக கிரியைகளை எந்த சூழ்நிலையிலையும் செய்து முடிக்க என் கர்த்தர் அங்க வந்து எனக்காக நிற்பார் என்று நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை ஒரு விசை கூட தட்டி ஹல்லேலூயா. உணர்ந்தவர்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல சொல்லுங்க. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க சொல்லுங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஓ நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, எனக்காக இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால சொல்லுங்க. எங்கிதான் நீங்க, இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. பாட போறீங்க.
இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு ஆமென் ஏங்கி நிற்கிறார். நீர் என்ன கடைசியாய் சொல்லுவோம், இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, எனக்காக என்னை தேடி என்னை ரட்சிக்க அந்த நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். என்னை மீட்டெடுக்கும்படிக்கு அவர் மீட்கும் பொருளானார். கெட்டு போனதை அவர் சரியாக்கதா இந்த உலகத்திலே அவர் மனுஷ குமாரனாக வந்தார். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும்படிக்கு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்தார்.